அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாக்ஸ். ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதில் இன்சர்ஷனும் நடக்கும், டெலிஷனும் நடக்கும். அது வந்து ஒரே எண்டில் தான் நடக்கும். இன்சர்ட் ஆனாலும் சரி, டெலிட் ஆனாலும் சரி, அந்த எண்டோட நேம் வந்து நம்ம டாப்னு சொல்லுவோம். லாஸ்ட் எலமெண்ட் எது இன்சர்ட் ஆகுதோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுற மாதிரி. அதனால் இதோட நேம் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு தியேட்டர் சீட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் ரோ எடுத்துப்போம். அதில் மொத்தம் 10 சீட் இருக்குது. லைனாக போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லி 10 சீட்டில் அகாமடேட் ஆகிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சீட்டிங்கும் இன்னொரு சீட்டிங்கும் வந்து கேப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தியேட்டரில். அப்போ அந்த ஃபஸ்ட்டு போய் உட்காடுறாங்கல்ல, அவங்க எப்படி வெளியேறுவாங்கன்னா, மற்ற 9 பேரும் வெளியேறின பிறகு தான் அந்த ஃபஸ்ட்டு ஒன் வெளியேற முடியும். அதனால தான் லாஸ்ட்டாக உள்ள வரவங்க ஃபஸ்ட்டு வெளில போகிறதும், ஃபஸ்ட்டு உள்ள வரவங்க லாஸ்ட்டு வெளில போகிறதுன்ட்டு இதை டினோட் பண்ணுறாங்க. When an element is inserted in a stack, the concept is called push. Element remove ஆகிறப்ப the concept is called pop. Trying to pop out an empty stack, ஒன்றுமே இல்லாத ஸ்டாக்கை பாப் அப் பண்ணுங்கன்றது அண்டர்ஃப்ளோனோ, ஃபுல்லாக இருக்கிற ஸ்டாக்கில் இன்னொரு எலமெண்ட்டை புஷ் பண்ணுங்கன்றது ஓவர்ஃப்ளோவோ. ஸோ 10 பேர் அகாமடேட் ஆன அந்த தேட்டர் சீட்டிங்கில் 11வது ஒரு ஆள் வர்றப்ப இட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங். அதே நான் 10 பேரே அந்த சீட்டை விட்டு காலி பண்ணிட்டேன், இப்போ யாருமே இல்லை அந்த 10 சீட்லன்றப்ப இன்னும் வெளில வாங்கன்னு கூப்பிட்றது வந்து அண்டர்ஃப்ளோ. ஸோ புஷிங் எப்படி நடக்குது, பாப்பிங் எப்படி நடக்குதுன்றதை இங்கே நமக்கு டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெயின் ஆப்ரேஷன், ஒன்று இன்சர்ட் பண்ணுற அந்த புஷ், இன்னொன்று ரிமூவ் பண்ணுற அந்த பாப். இப்போ புஷ்ஷில் எப்படி புஷ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா புஷ் ஆஃப் சம் எலிமெண்ட். இந்த இடத்துல வந்து இதுதான் டாப் எலிமெண்ட்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து புஷ் ஆஃப் டி அப்படின்னு சொன்னேன்னா டி எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே சேர்த்துட்டு அதை வந்து டாப் எலிமெண்ட்டாக மாற்றிக்கும். இப்போ நான் இன்ட் பாப் அப்படின்றப்ப இட் வில் ரிமூவ் த எலிமெண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த லாஸ்ட் இன்சர்டட் எலிமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாக். இப்போ நான் வந்து பாப் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் நான் ஃபங்க்ஷன் கொடுப்பேன். இது வெளியில் வரக்குள்ள உங்களுக்கு வந்து டியை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் இந்த இடத்துல இங்கே இன்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே உள்ளே நம்ம பாஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல இன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே எதுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணணுன்றது முக்கியம். புஷ்க்கு நம்ம பேராமீட்டரோட தான் கொடுக்கணும், எதை உள்ளே போடணுமோ கொடுக்கணும். பாப்புக்கு வந்து நம்ம பேராமீட்டர் இல்லாமல் அனுப்பணும், ஏன்னா அதுவே டாப்பில் இருக்கிற எலிமெண்ட்டை தான் நமக்கு வெளில எடுத்து கொடுக்க போகுது. அந்த வெளில எடுத்து கொடுக்க போகிறது வந்து இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ அதை நம்ம இன்ட்டுன்னு சொல்கிறோம். வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் எலிமெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் டாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணுறப்ப this will return the last inserted element without removing it. அது என்ன இருக்குன்றதை மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து டி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் டாப்னு வச்சுக்கோங்களேன். நான் டாப்னு கேட்குறப்ப அது சீன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதை அவங்க இன்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சைஸ், நான் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர்ட் இன் த ஸ்டாக். எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ அகைன் இட் இஸ் இன்ட் இஸ் எம்டி ஸ்டாக் அப்படின்னு கேட்குறது, அதில் ஏதாவது எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ 0 or 1ன்ற இடத்துல இவங்க இந்த இடத்துல இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஃபுல் ஸ்டாக்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா, அகைன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மேட் 0 or 1ன்றதுனால இன்ட்டுன்னு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒன் கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் கிவன் இன் நரசிம்மா புக். ஓகே, நீங்கள் இப்போது வந்து எலிசோரோவிச் புக்கில் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்பார்க்ஸ்னு ஒரு லாங்குவேஜில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. சில டேட்டா ஸ்ட்ரக்சர் புக்கில் வந்து உங்களுக்கு சி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த டேட்டா ஸ்ட்ரக்சர் புக் யூ ஆர் ரெஃபரிங், திஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நொட்டேஷன் வில் சேஞ்ச். கதை மாறாது, கண்டென்ட் மாறாது, நொட்டேஷன் மட்டும்தான் மாறும். ஓகே, ஸோ எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா யூஸிங் சிம்பிள் அரே, டைனமிக் அரே அண்ட் லிங்க்டு லிஸ்ட். அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. பேலன்சிங் ஆஃப் சிம்பிள்ஸ், infix to postfix conversion, evaluation of postfix expression, implementing function calls including recursion. இதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிட்லேருந்து சில யூனிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மெயின் ப்ரோக்ராம் இருக்கும், அது மேலே நம்ம ஒரு சப் ப்ரோக்ராமை இன்வோக் பண்ணியிருக்கிறோன்னா அது ஸ்டாக்கில் எப்படி வந்து உட்காரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப் ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்ன் ஆகணுன்ற ஆர்டர் வந்து ஸ்டாக் சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மேட்சிங் டேக்ஸ் இன் HTML அண்ட் XML. யூஸ்வலாக HTML பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸுக்கு வந்து ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்கும். அப்போ அந்த ஓப்பன் டேக் வர்றப்பெல்லாம் புஷ் பண்ணிட்டு க்ளோஸ் டேக் வர்றப்ப அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம பாப் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லலாம். சிமிலர் திங் அப்ளைஸ் டு XML. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த எப்படி வந்து இந்த O(1) இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்கன்றது நமக்கு அல்காரிதம் கண்டென்ட்டில் வரும். பட் இப்போதைக்கு அது என்னன்றதை மட்டும் நம்ம லைட்டாக பார்த்துப்போம். n வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்குன்னு எடுத்துக்கோங்களேன். காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறப்ப எத்தனை எலிமெண்ட் இன்வால்வ் ஆகுதுன்றதை பொறுத்து அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கணும். இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
எத்தனை புஷ் ஆப்ரேஷன் நடக்குதோ அந்த n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸில் அத்தனை காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இப்போ மொத்தம் நான் ஒரு 5 எலிமெண்ட் உள்ள தள்ளனா அப்போ O of 5ன்னு எடுத்துப்போம் எக்ஸாம்பிள். ஸோ 5த்துக்கும் நான் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒன்று தான் உள்ளே அனுப்புகிறேன்றப்ப நான் வந்து ஒரே ஒரு காம்ப்ளெக்சிட்டி தான் எடுத்துப்பேன் ஸ்பேஸ் ரிலேட்டட். டைமில் பார்த்தீங்கன்னா நான் புஷ் பண்ணுறப்ப அட் அ டைம் நான் ஒரு ஐட்டமை தான் புஷ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் O of 1. அடுத்தது பாப் பண்ணுறப்ப நான் ஒன்று தான் பாப் பண்ணுறேன் O of 1. சைஸ் கேட்குறப்ப எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகுது. எம்டி ஸ்டாக்குன்னு கேட்குறப்ப ஒரே வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகுது. ஃபுல் ஸ்டாக்குன்னு கேட்குறப்ப ஒரே வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகுது. டெலிட் ஸ்டாக் கியூன்ட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்கிறப்ப அந்த ஃபுல் ஸ்டாக்கையும் வந்து நான் டெலிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதும் வந்து எனக்கு ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டாக்ஸ். நவ் வில் கெட் ஆன் டு கியூஸ். கியூவும் வந்து ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் தான். இதில் வந்து நமக்கு 2 எண்டு இருக்கும். ஸோ இன்சர்ட் பண்ணுற எண்டை வந்து நம்ம ரியர் பொசிஷன்னும் டெலீட் பண்ணுற எண்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் பொசிஷன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் எலிமெண்ட் எது இன்சர்ட் ஆகுதோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம வெளில எடுப்போம். ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இல்லைனா லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். when an element is inserted into a queue அந்த கான்செப்டை வந்து நம்ம NQ அப்படின்னு சொல்கிறோம். எலிமெண்ட் ரிமூவ் ஆகுறப்ப அந்த கான்செப்டை நம்ம DQன்னு சொல்கிறோம். DQing and empty queue ஒன்றுமே இல்லாத கியூவை DQ பண்ணுறது அண்டர் ஃப்ளோனும் ஃபுல்லாக இருக்கிற க்யூவில் திருப்பி நம்ம இன்சர்ட் பண்ணுறதை வந்து ஓவர் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இன்சர்ட் ஆக போகுது எந்த இடத்துல டிலீட் ஆக போகுதுன்றதுக்கான ரெப்ரசன்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நியூ எலிமெண்ட்ஸ் ரெடி டு என்டர் கியூ அண்ட் இட் இஸ் என் கியூ த்ரூ த ரியர் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து எலிமெண்ட்ஸ் ரெடி டு பி சர்வ்ட் அதாவது டிக்யூ பண்ணி வெளில எடுக்கிறது. ஸோ 2 ஆப்ரேஷன் இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா என்கியூ பண்ணுறப்ப நம்ம உள்ள டேட்டா ஐட்டத்தை அனுப்புகிறோம். டிக்யூ பண்ணுறப்ப அது ஒரு டேட்டா ஐட்டத்தை எடுத்து நமக்கு அனுப்புது. அடிஷ்னல் கியூ ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்றதை கேட்குறது, கியூ சைஸ் என்னன்றது கேட்குறது, எம்டி கியூவா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது வெதர் இட் இஸ் எம்டி ஆர் நாட். என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூசிங் சிம்பிள் சர்க்குலர் அரே, டைனமிக் சர்க்குலர் அரே அண்ட் லிங்க்டு லிஸ்ட். ஸோ இதில் நீங்கள் எலிஸ் ஹாரோவிட்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எஃபிஷியண்ட்டாக இருக்கும்ன்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து 4 இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 1 2 3 4. இப்போ 0ல் ஒன்றுமே இல்லை ஃப்ரண்ட்லனா இது J1 J2 J3 J4. யூஸ்வலாக கியூ ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஒன்றை ரிமூவ் பண்ணுன்ற பட்சத்தில் இது வந்து சர்க்குலர் கியூவோட ஃபார்மேட். பட் ஜென்ரல் கியூவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி J1 J2 J3 J4ன்னு கொடுக்கணுன்னா இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டிக்யூ பண்ணிட்டோன்னா நமக்கு இப்போ ஃப்ரண்ட்டு நகரணும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்டை தூக்கி இங்கேன்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறப்ப நமக்கு கரண்ட் இதோட மொத்த சைஸே 4 தான் இருக்குன்றப்ப நாம் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இங்கே நகர்த்தணும் இல்லைனா வந்து ஒரு எலிமெண்ட்டையும் வந்து நம்ம இப்படி நகர்த்துற மாதிரி இருந்துக்கிட்டு இன்னொரு எலிமெண்ட் என்னன்றதை கேட்குற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சர்க்குலர் கியூ கொடுத்துருவாங்க. டிக்யூ பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரண்ட் இது மாறுற மாதிரி இருக்கும், சர்க்குலராக உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ரியர் வந்து இங்கே 0, ஃப்ரண்ட் வந்து n-4. ஸோ எது வெளியில் ஃபஸ்ட்டு போகும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் J1 தான் போகும், இங்கேயும் J1 தான் போகும். பட் சர்க்குலர் கியூவை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதுக்கான 2 டயக்ராம் டெபிக்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து 0வாக இருக்கிறப்ப ரியர் வந்து n-ஆக இருக்கிறப்ப இப்படி ஸ்டோர் ஆகும். இது வந்து இனிஷியல் ஸ்டேட். இந்த ஆர்டரில் தான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் J1 J2 இப்படி இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் எதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணணும், J1 தான் நான் டெலீட் பண்ணணும். J1 டெலீட் பண்ணோன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 1ன்னு மாறிடும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்யறேன், மறுபடியும் அதை ஃப்ரெண்ட்டை 0ன்னு மாற்றிட்டு எல்லாத்தையும் புஷ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஐ எம் அகெயின் ஆடிங் ஜாப்ஸ். ஸோ J2 ரிமூவ் பண்ணுறேன், மறுபடியும் ஃப்ரெண்ட் 1ன்னு மாறுது. அகெயின் ஐ எம் ஆடிங் ஜாப்ஸ். ஸோ ஒரு தடவையும் ஐ நீட் நாட் அட்ஜஸ்ட் இட். If each time the queue becomes full, we choose to move the entire queue left so that it starts at queue of 1. To begin, assume there are n elements and we want to receive alternate requests to delete and add. Each time a new element is added, the entire queue of n-1 is moved left. இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷெடியூல் ஜாப்ஸ். ஸோ எல்லாமே ஈக்குவல் ப்ரையாரிட்டியாக இருக்கிற பட்சத்தில் எது ஃபஸ்ட்டு வந்ததோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சு அனுப்புங்கன்றது. சிமுலேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்டு கியூஸ் ஆன் லைன் டிக்கெட் கவுண்டர், யார் ஃபஸ்ட்டு வந்து தேட்டரில் டிக்கெட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறது, அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு பேசிஸில். மல்டி ப்ரோக்ராமிங், ஏசின்க்ரனஸ் டேட்டா
ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபைல் இன்புட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் 1 ஜாயின்ஸ் கியூன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் 2 ஜாயின்ஸ், ஜாப் 3 ஜாயின்ஸ். இப்போ ஜாப் 1 லீவ்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் உங்களுக்கு பிளாங்காக இருக்குது. அப்போ ரியர் பொசிஷன் அப்படியே தான் இருக்கும், ஃப்ரண்ட் வந்து 1ன்னு மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஜாப் 4 ஜாயின்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜாப் 2 லீவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வேல்யூ பார்த்தீங்களே, இப்போ இங்கே முன்னையும் ஸ்பேஸ் இருக்குது, பின்னையும் ஸ்பேஸ் இருக்குது. ஒருவேளை நான் 7ஐயும் இங்கே ஃபில் பண்ணிட்டேன்னா 8வது ஃபில் பண்ணுறப்ப இங்கே 2 வேஸ்ட்டாக தானே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மூவ்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக தான் we are getting into circular queue implementation. ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. சேம் திங் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கணும். ஸோ என்கியூ ஆப்ரேஷன் பொறுத்து தான் ஸ்பேஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்கியூக்கு 1, டிகியூக்கு 1, இஸ்எம்டி, ஃபுல் கியூ, கியூ சைஸ், டெலிட் கியூ எல்லாத்துக்குமே வந்து 1 தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரையாரிட்டி கியூஸ். ப்ரையாரிட்டி கியூ இஸ் a டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்ன ஆப்ரேஷன் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் சப்போர்ட் ஆகும், அதே போல் டெலிஷன் சப்போர்ட் ஆகும். இந்த டெலிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெலிட் மின்னாக இருக்கும், டெலிட் மேக்ஸாக இருக்கும். அதாவது அந்த ப்ரையாரிட்டி கியூவில் இருக்கிற மேக்ஸிமம் எலிமெண்ட்டை ஒன்று டெலீட் பண்ணும், இல்லை மினிமம் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும். இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம என்கியூ டிக்யூன்னு சொல்லலாம். அதாவது இந்த டெலிட் மின் அண்ட் மேக்ஸை வந்து நம்ம டிக்யூனும், இன்சர்ட்டை வந்து நம்ம என்கியூனும் சொல்லலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் எலமெண்ட்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் உங்களுக்கு க்யூவில் என்ட்ரு ஆகிருக்கலாம், ஆனால் அதே ஆர்டரில் வந்து ப்ராசஸ் ஆகாதுன்றது தான் இங்கே விஷயமே. ஸோ இப்போ இங்கே இன்சர்ட்னு கொடுத்துட்டு டயக்ராமில் ப்ரையாரிட்டி க்யூ வழியாக டெலீட் மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே. திஸ் டெலீட் மேக்ஸ் கேன் ஆல்சோ பி டெலீட் மின். A priority queue is called an ascending priority queue if the item with the smallest key has the highest priority. அப்படின்னா எப்போ டெலீட் பண்ணாலும் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணணும்னு அர்த்தம். அதே போல் டிசெண்டிங் ப்ரையாரிட்டி க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கீக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ மேக்ஸிமம் எலிமெண்ட்டை தான் நீங்கள் எப்பயுமே வந்து டெலீட் பண்ணணுன்றது அர்த்தம். ஸோ ப்ரையாரிட்டி க்யூ ஆப்ரேஷன்ஸ்னால் நமக்கு என்ன தெரிய வரும்னா ப்ரையாரிட்டி க்யூ இஸ் a container of elements each having an associated key. ஸோ இன்சர்ட்ன்றப்ப கீ அண்ட் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சர்ட்ஸ் டேட்டா வித் கீ டு த ப்ரையாரிட்டி க்யூ. எலிமெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்ட் பேஸ்ட் ஆன் கீ. ஸோ கீயை பேஸ் பண்ணி அது போய் அந்த எலிமெண்ட்டை பிளேஸ் பண்ணிடும். டெலீட் ஆப்ரேஷன் இருக்குது. ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த எலிமெண்ட் வித் த ஸ்மாலஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் கீ. ஸோ டெலீட் மின்னுன்றப்ப ஸ்மாலஸ்ட் கீயை கொடுக்கும், டெலீட் மேக்ஸ்ன்றப்ப லார்ஜஸ்ட் கீயை கொடுக்கும். கெட் மினிமம், கெட் மேக்ஸிமம் அதே தான். எந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு லார்ஜஸ்ட் கீ இருக்கோ அது கெட் மேக்ஸிமம்லேயும், எந்த எலமெண்ட்டுக்கு ஸ்மாலஸ்ட் கீ இருக்கோ அதை வந்து கெட் மினிமம்லேயும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் வித்தவுட் டெலீட்டிங் இட். ஸோ ஜஸ்ட் ஃபெச் பண்ணி கொடுக்கறது. இது இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்ன, கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன, அந்த ப்ரையாரிட்டி க்யூவோட சைஸ் என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அது என்ன, ஹீப் சார்ட். ஹீப் சார்ட்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் த கீ எலிமெண்ட்ஸை வந்து சார்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ ஹீப் சார்ட் வந்து நம்ம சார்ட்டிங்கில் பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்றது இங்கே தெரிஞ்சுப்போம். ஸோ டேட்டா கம்ப்ரெஷன், ஹஃப்மேன் கோடிங் அல்காரிதமில், ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதமில், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதமில், ஈவென்ட் ட்ரிவன் சிமுலேஷன். கஸ்டமர்ஸ் வந்து ஒரு லைனில் நிற்கிறப்ப யாருக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி தேவையோ, இப்போ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 4-5 பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ எந்த பேஷண்ட் வந்து ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சியில் வராங்களோ அவங்கள வந்து irrespective ஆஃப் த டைம் தே கம் அவங்கள வந்து உள்ளே அட்மிட் பண்ணுவாங்கள்ல, சேம் திங். செலெக்ஷன் ப்ராப்ளம் வந்து ஃபைண்டிங் த கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு வந்து we use priority queues. என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு டேபுலேஷனில். unordered array, unordered list, ordered array, ordered list, binary search trees, balanced binary search trees, binary heaps. ஸோ டைனமிக் அரேவை வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் எலிமெண்ட் கேன் பி ஆட், எலிமெண்ட் கேன் பி டெலீட்டட்ன்றதுனால டைனமிக் அரேஸை நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லிப்போம். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து இங்கே மேக்ஸிமம் காம்ப்ளெக்சிட்டிஸோடு கொடுத்துருக்காங்கன்னா இன்சர்ஷன், டெலீஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெலீட் மேக்ஸ் வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் மினிமம்ன்ற இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க.